கார்த்திக் சென்னையில் ஐடி ஒர்க் பண்றாரு. திருவிழாவுக்கு ஊருக்கு வந்த கார்த்திக் அன்னைக்கு டே ஃபுல்லா என்ஜாயா போச்சு. அன்னைக்கு நைட் கார்த்திக் வீட்டுல இருந்த ரெஸ்ட் ரூம் உள்ள ஏதோ டிக் டிக்னு சவுண்டு கேட்டுட்டே இருந்துச்சு. கண்ணு முழிச்ச கார்த்திக் ஏதோ குழாயில இருந்து வாட்டர் லீக் ஆகுதுன்னு எந்திரிச்சு குழாயை மூடலான்னு பார்க்கும்போது குழாயில இருந்து தண்ணின்னு ஒண்ணு லீக் ஆகவே இல்லை. சரி, பாத்ரூம்ல ஏர் டிராப் ஆகுதுன்னு நினைச்ச கார்த்திக் மறுபடியும் ரூம்லயே வந்து தூங்குறான். கரெக்டா 1:30 மணி அளவுல கார்த்திக்கு ஒரு பெண் அழுகுரல் கேட்டுச்சு. யாரா இந்த டைம்ல அழுகுறாங்கன்னு வெளியே வந்து பார்க்கும்போது சிகப்பு கலர்ல சேலையை கட்டிட்டு ஒரு பெண் திரும்பி பார்த்து நிக்கிற மாதிரி கார்த்திக் பாக்குறான். அது பார்த்த கார்த்திக் மனநலம் பாதிச்ச பொண்ணு போல பாவம்னு நினைச்சு திரும்ப ரூம்லயே வந்து தூங்குறான். கார்த்திக் தூங்குனதும் மறுபடியும் அரை மணி நேரம் கழிச்சு ரெஸ்ட் ரூம்ல இருந்து யாரோ பேசுற மாதிரியும் ஒப்பாரி வைக்கிற மாதிரியும் கார்த்திக் ஹெவியா கேட்டுச்சு. அரண்டடிச்சு எந்திரிச்ச கார்த்திக் மெதுவா கதவை திறந்து பாத்ரூம் உள்ள பார்க்கும்போது வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருந்து ஒரு உருவம் தலைய மேல தூக்கி பாக்குற மாதிரி பார்த்ததும் கார்த்திக்கு பயத்துல அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல. எப்படி தூங்கினாலும் பெட் பக்கத்துல யாரோ தன்னை பயப்படுத்துற மாதிரி அன்னைக்கு நைட் ஃபுல்லா கார்த்திக்கு ஒரு திகிலாவே போச்சு. மறுநாள் காலையில விடிஞ்சதும் தன்னோட அப்பா கிட்ட கோவத்தோட இங்க என்னதான் நடக்குது, நைட்டு ஃபுல்லா தூங்கவே முடியல, நீங்க அம்மா தங்கச்சி எல்லாம் எப்படிதான் இங்க இருக்கீங்கன்னு கேட்டதும் அப்பதான் அப்பா எல்லா உண்மையும் சொல்றாரு. இந்த அமானுஷ்ய சம்பவம் நடக்க காரணமே நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச தவறால தான் சொல்றாரு. ஒரு கன்னி பொண்ணை விஷத்தை வச்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னதும் கார்த்திக்கு பேர் அதிர்ச்சி. அப்ப இதுக்கு எந்த தீர்வும் இல்லன்னு கேட்டதும் கார்த்தியோட அப்பா இது வரைக்கும் இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியலன்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு பகல் ஃபுல்லா யோசிச்ச கார்த்திக் ஒரு சாமியார் கிட்ட போய் தீர்வு கேட்கிறாரு. அந்த சாமியார் இன்னைக்கு பொழுது முடிஞ்சு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொல்றாரு. மறுபடியும் இந்த ஒரு நைட் எப்படி கடக்க போறோம்னு யோசிச்ச கார்த்திக் அன்னைக்கு நைட்டு தான் உச்சக்கட்ட அமானுஷ்யமே நடந்துச்சு. நைட் கார்த்திக் தூங்கும் போது கிரவுண்ட் ஃப்ளோர்ல தன்னோட தங்கச்சி குரல் கேட்டுச்சு. டார்ச் அடிச்சு பார்த்த கார்த்திக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி. ஒரு கரிய உருவம் குத்த வச்சு உட்காந்து கார்த்திகை முறைச்சு பார்க்கும்போது கார்த்தியோட இதய துடிப்பே ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. பயந்து பெட்ரூம் வந்து தூங்கின கார்த்திக்கு மறுநாள் காலையில தன்னோட இடது தோள்பட்டையில யாரோ நகத்தை வச்சு கீறின மாதிரி ஒரு தடை இருந்துச்சு. காலையில சரியா 10 மணிக்கு வீட்டுக்கு வந்த சாமியார் வீடு பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு போல. கார்த்தியோட அம்மாவை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த கொடிய ஆத்மா உங்க வம்சத்துல இருக்கிற தலைப்பிள்ளைய காவு வாங்க போகுது. சரியா 21 நாள் டெய்லி உங்களால முடிஞ்ச ஏழைக்கு தானம் செய்யுங்க. அப்படி 21 நாள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க செஞ்ச தானம் தர்மம் கண்டிப்பா உங்களை காப்பாற்றும். இதுக்கு ஒரே தீர்வு இதுதான் அந்த சாமியார் சொல்றாரு. என்னைக்குமே நம்ம செய்யற தானம் தர்மம் வீண் போகாது. நமக்கு இப்ப இல்லைன்னாலும் எப்பயாச்சும் நம்மளோட தலைமுறையை பாதுகாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஹாரர் ஸ்டோரியை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.